அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பீக்கங்காவில் கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 4 பீக்கங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்படி இந்த தோலையெல்லாம் சீவி எடுத்துக்கிடலாம். பீக்கங்காய் கூட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு மீதி காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு காய் மட்டும் இருக்குது. இதையும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடலாம். இப்படி 2ஆக கட் பண்ணிட்டு திரும்ப 4ஆக கட் பண்ணிக்கோங்க. 4ஆக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த பீக்கங்காய் கூட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காய் சீசனில் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் அடிக்கடி வாங்கி செய்யுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அடுப்பில் பாத்திரம் வச்சு 2 ஸ்பூனு ஆயில் விடுறேன். அடுத்து ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், போட்டு தாளித்து எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பீக்கங்காயை இது கூட சேர்த்துக்கிடலாம். இந்த கூட்டு செய்யும் போது நம்ம இந்த பீக்கங்காய்க்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. அதில் உள்ள நீர்ச்சத்து தான் நமக்கு தண்ணி, காய் வதங்க வதங்க நமக்கு தண்ணி விட்டு வரும். பாருங்கள், காய் எவ்வளோது இருந்துச்சு, காய் வதங்கி சுருள சுருள அதிலேருந்து நீர் வெளியாகி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கள்ல. இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கிடலாம். காய் வதங்கினோடனே 1/4 ஸ்பூனு நான் சால்ட்டு போடுறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி, நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை, எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். காய் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், ஆனால் வதங்க வதங்க காய் சின்னதாக சுருங்கி அதில் உள்ள நீர்ச்சத்து பூரா வெளியாகிரும். இப்போ சீரக சோம்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதில் இறால் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நான் இதில் இப்போ இறால் போடலை. அசைவம் சாப்பிட்றவங்க போட்டுக்கிடலாம் இறால். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி வற்றட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மூடி பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி அளவு இதில் பால் ஊற்றிக்கிடலாம், தேங்காய் பால். ஒரு மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்ததில் அதில் பாதி தான் நான் ஊற்றுறேன். மீதி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த பால் எல்லாம் நல்லா வற்றி நல்லா கூட்டாக திக்கி வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் நம்ம 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க வச்சேன். கொதிக்க வச்சு இப்போ எடுத்ததும் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இந்த கூட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.